இன்றைய நாளுக்கான கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது மன வலிமை மிகவும் அதிகமாகிறது. இந்த கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக கடவுளின் உரையாடலை நம் அனைவரால் கேட்க முடிகிறது. இந்த கடவுளின் உரையாடல் உங்கள் மனதில் எப்படி கேட்கும் என்றால், இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த பிரார்த்தனைக்கு ஒரு 2 நிமிடம் தேவைப்படுகிறது மனம் அமைதி பெற. இந்த மன அமைதி முடிந்த பிறகு நீங்கள் கடவுளிடம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் ஒரு எதிர் சத்தம் கேட்கும். அந்த எதிர் சத்தத்தில் ஒரு ஒளி இருக்கிறது, அதில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதை மிகவும் நுட்பமாக நாம் அனைவரும் கண்டறிந்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கான விடை என்னவென்று நம் அனைவருக்கும் அப்பொழுதே கேட்கத் தொடங்கும். சில விஷயங்கள் பிரார்த்தையின் மூலமாக நிறைவேறுகிறது என்றால் அது அவ்வளவு எளிதாக நிறைவேற்றப்படவில்லை. நிச்சயமாக பல தேவதூதர்கள் மூலமாக நம் சாயப்பாவின் செவிகளுக்கு சென்று அதை நிறைவேற்ற செய்ய அவர் கடமைப்படுகிறார். இந்த பிரார்த்தனைக்கு நடுவில் அத்தனை பேருடைய ஆற்றல்கள் மிகச் சிறப்பாக வேலை செய்வதனால் மட்டும்தான் இந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுகிறது. இது எல்லாவற்றிற்கும் மேல் இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக நம்முடைய மன வலிமையை மெருகேற்றி கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாம் ஒரு மனித சங்கிலியாக ஒவ்வொருக்கொருவர் நம்முடைய கைகளை பற்றி கொண்டு இந்த பிரார்த்தனைகளை செய்ய தொடங்குவோம். இனி அனுதினமும் காலை 10 மணி என்பது பிரார்த்தனைக்கான நேரமாக ஒதுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு நிச்சயமாக சாயப்பா நம் அனைவருக்காகவும் காத்திருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் அனைவரும் இந்த 10 மணியை ஒதுக்கி நம்முடைய குடும்பத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம் குடும்பத்திற்காக நாம் தான் ஒவ்வொரு இடத்திலும் இறங்க வேண்டும். நாம் இறங்குவதை பார்த்தால் நிச்சயமாக இன்னும் பல சொந்தங்கள், பல குடும்பங்கள் நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனையில் நம்முடைய கையை பிடித்து மேலும் வலிமையாக்கி கொண்டு செல்ல உதவ வருவார்கள். இன்றைக்கான பிரார்த்தனைகளை பார்ப்போம். மேலும் உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அந்த பிரார்த்தனையை நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் வைக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் டெலீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சில கமெண்ட்ஸை காணும்னு சொல்கிறாங்க. யூடியூப் சைட்லேருந்து சில கமெண்ட்ஸ் அவங்களே ரிமூவ் பண்ணுறாங்க. சில ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நம்ம போட்டோன்னா அந்த கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட உங்களோட ப்ரேயர்ஸை வைக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். 8122000332. ஸோ இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை நம்ம பார்க்கலாம். நம்ம அங்கமுத்து அண்ணாவோட மாமா பொண்ணு, அவங்களோட பேர் தீபிகா. ஸோ அவங்களுக்கு நிறையா காதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு சைடு காது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு இருக்கக்கூடிய காது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுறாங்க. அந்த காதுக்கு உண்டான ஆப்ரேஷன் மிகச் சிறப்பாக முடியணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். சாயப்பாவே மருத்துவராக இறங்கி என்னென்ன விஷயம், அந்த காதுன்றது ஒரு நுட்பமான ஒரு விஷயம், அந்த நுட்பமான விஷயத்தில் நிச்சயமாக சாயப்பா கீழே இறங்கி அந்த எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனையை சாயப்பா இம்மீடியட்டாக குணப்படுத்தி அவங்களுக்கு செவித்திறன் மிக சிறப்பாக கேட்கும்படி நம் அனைவரும் சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை
ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு முடிஞ்சிரும். அவங்களுக்கு வந்து மீண்டும் பழையபடி இந்த உலகத்தினோட சத்தத்தை வந்து அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இளந்திருன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாப்பா, அவங்களுக்கு வந்து கையில் வந்து காஃபி கொட்டிடுச்சு. சூடான காஃபி வந்து கையிலையும் கால்லையும் கொட்டிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த உடம்புல வந்து சின்ன சின்ன புண்ணு, அந்த மாதிரி அந்த சூடுனால் வரக்கூடிய சில புண்ணு, அந்த இதெல்லாம் வந்துட்டு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அது சின்ன குழந்தைன்றதுனால அந்த குழந்தையால தாங்கிக்க முடியாது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நெருப்பில் வந்து யாரையோ ஒருத்தங்களை காப்பாற்றணுன்றதுக்காக சாயப்பா வந்து நெருப்பில் தன்னோட கையை வச்ச மாதிரி இந்த குழந்தைக்காகவும் அவரோட கையை வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தி அந்த குழந்தைய காப்பாற்றணுமோ அந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது ஜெயலக்ஷ்மியோட மகன் வினோத், இவங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த இயற்கை உபாதைகள் எல்லாமே நிவர்த்தி செய்து சாயப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை இவங்களுக்கு அருள் புரியணும். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எளிதில் மறக்கக்கூடியது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, ரொம்ப ஈஸியாக மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞாபக சக்தியை வந்து நல்லா ஒரு ஆற்றலாக வந்து அவங்களுக்கு கொடுத்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக மாதேஸ்வரி ருத்ரமூர்த்தின்னு சொல்லி அவங்களோட அப்பாவும் அவங்களோட கணவனும் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அவங்களோட லைஃப் நல்லா சுமூகமாக போகணுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரியே அவங்களோட அப்பாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்து அந்த புரிதல் மூலமாக ஒருவர் நல்லாக புரிந்து கொண்டு அவர்கள் வந்து மேலும் மேலும் குடும்பத்தை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அதே மாதிரி கோமதி அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க பேர் வந்து செந்தில்குமார். அவங்க வந்து நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்குது. ஸோ நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு புரிதலோட இவங்க 2 பேரும் பழைய மாதிரி சேர்ந்து ஒன்றா வாழணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மிக சீக்கிரமாக வந்து ரெடியாகி குணமாகி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஜெயசுபாவோட அம்மா கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கீழே விழுந்து. ஸோ அந்த கால் ஃப்ராக்சர் வந்து கால் உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வயசில் வந்து அவங்களுக்கு கால் ஃப்ராக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கால் ஃப்ராக்சரை வந்து இம்மீடியட்டாக குணப்படுத்தி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷனோ இல்லை வந்துட்டு என்ன மாவு கட்டு போடுறாங்களோ என்ன பண்ணாலும் அது வந்து மிகச்சிறப்பாக 100% குணமடைந்து அவங்க பழைய மாதிரி நடந்ததை விட மிகவும் அதிகமாக நடக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். 2வது கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு மறுபடியும் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது வீணான்றவங்களோட அக்கா மகள் இந்திகா, அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். அந்த சாயப்பாவே வந்து ஒரு குழந்தை வடிவத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாக பிறந்து அவங்க சீரும் சிறப்புமாக நல்ல வாழ்க்கையுடன் வாழ வேண்டும்னு சாயப்பா கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அடுத்தது ஞான சிவன் அப்படின்ற அவங்க பொண்ணுக்கு 32 வயது ஆகிறது, இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது. அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு திருமண பலன் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் வரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, அவங்க அப்பா அம்மா தேடுற மாதிரியான ஒரு நல்ல மாப்பிள்ளை அவங்களுக்கு வரணும். 2வது அவங்களுக்கு திருமணம் வந்து ஊர் போற்றும்படி, இந்த ஊரே எழுந்து நின்று ஆசீர்வதிக்கும்படி நம்ம அன்பே சாய் குடும்பத்திலேருந்து ஒரு கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக இவங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் ஆகும். மிக நல்ல வரன் இவங்களை தேடி வரும். அந்த வரன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி மாறும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரியா ஸ்டெஃபின்னு சொல்லி அவங்களோட அப்பாவுக்கு ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மெண்ட் வந்து போயிருக்கு. அந்த ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மெண்ட்னால அவங்க அப்பாவுக்கு வந்து எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கணும். 2வது அவங்களோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணத்துக்காக அவங்க வந்து இன்னும் ஏற்றுக்காமல் இருக்காங்க, கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஸோ கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு மனம் அவங்களுக்கு வரணும். நிச்சயமாக வந்து இந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு 2 பொண்ணுங்கன்னும் போது நிச்சயமாக அவங்க அப்பாவோட கனவு அந்த 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா தான் இருக்கணும். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் கொடுத்து சாயப்பாவே இறங்கி அவங்களோட மனதில் பேசி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு மனசு வரணும். அது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கல்யாணம் நடக்கணும். 2வது பிரியா ஸ்டெஃபி அப்படின்ற அவங்களோட அப்பாவுக்கும் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது ஜெயசுபான்னு ஒருத்தங்க, அவங்களோட பெரியமாக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, திடீர்னு மூச்சு வாங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டாங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளை வந்து ஒரு 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 விஷயம் வந்து நம்மளை கைமீறி போகுதுன்னா தான் ஹாஸ்பிட்டல் போகணுன்றது நிச்சயமாக கிடையாது. எந்த விதமான ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் முன்கூட்டியே போய் நம்மளை வந்து பரிசோதிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு பயத்தினால மட்டுமா தான் இருக்கும். அந்த பயத்தை வந்து சாயப்பா போக்கி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்ற ஒரு மைண்ட் செட் கொடுத்து நிச்சயமாக அவங்க உங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வருவாங்க. நம்ம அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சாயப்பா அவங்களோட கரங்கள் மூலமாக அதை வெளியில் எடுத்து அந்த மிக ஒரு ஒரு ரொம்பவும் வந்து சுறுசுறுப்பாக துடிக்கக்கூடிய ஒரு இதயமாக அவங்களுக்கு வந்து வரும். 2வது இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை எதுவுமே இருக்காது, எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் விரைவடையும், நன்றாக இருக்கும். அவங்க வந்து 100 வருஷம் நன்றாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாட மஹின்னு சொல்லி அவங்களோட ஒரு பொண்ணு டிசம்பர் மாதத்தில் வந்து யூஜிசி ஜேஆர்எஃப்ன்ற ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து அவங்க வந்து வெற்றிகரமாக முடிக்கணும். யாரெல்லாம் வந்துட்டு அவங்கள வந்து இவங்கெல்லாம் எழுத மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி இவங்க வந்து நான் எழுதுவேன், நான் வந்து வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் தோள் தட்டி சொல்லும் வகையில் சாயப்பா இவங்களோட அருகில் இருந்து கொண்டு இவங்க ஒவ்வொரு தாளும் எழுதும்போது சாயப்பா கூடவே நின்று அவங்களோட கையை பிடிச்சி எழுத வச்சு எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த தேர்வில் வந்து அவங்க வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக காயத்ரி, அவங்களுக்கு தோள்பட்ட வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே நீங்கணும். உடம்புன்றது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கோவில். ஸோ இந்த ஆத்மாவுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷம் நான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டணும்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் நம்மளோட அப்பா. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த முதுகு வலி, தோள்பட்ட வலி எல்லா வலியும் நீங்கி கடன் பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி அந்த எவ்வளோ கடன் வாங்கினாங்களோ அதை விட இன்னொரு மடங்கு வந்து அவங்க சம்பாத்தியத்தில் உயர்ந்து நிச்சயமாக வந்து அவங்க நிறைய பேத்துக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வழிக்கு வருவாங்கன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக லோகநாதன், இவருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அடைச்சி எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுத்து அவங்கள கொஞ்சம் அமைதியாக இருக்க வச்சு இவர் வந்து லோகநாதன் வந்து கேட்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் அந்த கடன்காரர்கள் இவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த நேரத்தில் இவர் ஒரு தொழிலோ அல்லது ஒரு வேலையோ செஞ்சு அதன் மூலமாக அந்த கடன் அடைஞ்சு நிச்சயமாக நிறைய பேத்துக்கு வேலை கொடுத்து நிறைய குடும்பங்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சண்முகவல்லியோட மகன் ஈஸ்வர், இவருக்கு வந்து டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் இல்லாமல் டேப்லெட் மூலமாக குணமாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு ஆப்ரேஷன்றது வேறு வழியே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் இந்த டான்சில்ஸ் ப்ராப்ளம்க்கு ஒரு டேப்லெட் மூலமாக ஈஸியாக க்யூர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக சாயப்பா வந்து
எவ்வளவு பெரிய டெஸ்ட்டுகள் எல்லாமே எடுத்தாலும் அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் இதை டேப்லெட் மூலமாகவே மாத்திரை மூலமாகவே குணப்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் வரணும். இது எல்லாத்துக்காகவுமே சேர்ந்து நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எந்த விஷயமா இருக்கட்டும், அது சாயப்பா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவமும் உடல் பலமும் நம்மளுக்கு தரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஸோ அதனால் நிச்சயமாக அந்த மாத்திரை மூலமாக அது சரியாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிராயா குமாரி, இவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, வீசிங் இருக்குது, ஸ்டோன் பிரச்சனை இருக்குது, தலை சுற்றல் இருக்குது, கண் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே ஒரே விதத்தில் சரியாகணும். நிச்சயமாக இது இவ்வளோ பிரச்சனை வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அப்படி இருக்கும்போது இந்த எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு சீக்கிரமாக குணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மகன் காலேஜில் படிச்சிட்ருக்காரு. ஃபீஸ் கட்ட முடியாமல் இவரால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கண்டிப்பாக சாயப்பாவின் அருளால் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மூலமாக அவங்களுக்கு ஒரு காசு கிடச்சி அவங்க எக்ஸாம் எழுதி நிச்சயமாக அதில் வெற்றி பெறணும். ஏன்னா இவர் தான் இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சாயப்பா அதுக்கு உதவுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் திக்கு தெரியாமல் அடைஞ்சு இருக்கும்போது இதுக்குன்னு நம்ம வெளியில் போகிறதுக்கான ஒரு வழியே நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம்தான் சாயப்பா. நிச்சயமாக இந்த ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா கூட இவ்வளோ பெரிய ஒரு இருட்டான ஒரு அறையில் இருக்கும். ஸோ ஒரு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா கூட அந்த வெளிச்சத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வழி இருக்கும். நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு வழி இருக்கும். அந்த வழி மூலமாக நிச்சயமாக சாயப்பா நம்மளை வெளியில் கொண்டு செல்வார்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்பி இந்த பிரார்த்தனையை செய்வோம். நிச்சயமாக அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு ஏதாவது ஒரு ரூபத்தில் சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார். அந்த ஃபீஸை கட்டி நிச்சயமாக அவங்க எழுத விடுவாங்க எக்ஸாமை. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சீட்டு கம்பெனி வச்சு அது லாஸ் ஆகி இப்போ அது கம்ப்ளீட்டாக கடனோடு இருக்கிறாங்க. இந்த சீட் கம்பெனி எந்த கம்பெனி நீங்கள் இதுக்கு மேலே வச்சாலும் அது மிக சிறப்பாக நடக்கும். அது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடியும், கூடிய சீக்கிரத்தில் முடியும். எல்லாமே சால்வ் ஆகி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடியும். நீங்கள் ரொம்ப இக்கட்டாக போயிட்டுருக்கு நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது கிடையாது. ஒரு இடத்துல பிரச்சனை அதிகரிக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். நம்ம சாயப்பாவோட சித்தாந்தமே அதுதான். நிறைய பேர் சொல்கிறாங்க சாயப்பாவை கும்பிட்டு வரும்போது எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பிரச்சனை முடிய போகுது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க. நம்மளும் நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை, உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, காலேஜில் அவங்களோட பையன் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா விஷயமும் மிக சீரும் சிறப்புமாக நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது கவிப்பிரியன், அவரோட பொண்ணு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சிட்ருக்குறாங்க. இவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. இது சரியாகணும். சாயப்பா நிச்சயமாக அவங்களோட உடம்பில் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஏன்னா இந்த உலகமே போற்றக்கூடிய யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் நம்மளுடைய சாயப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. எல்லா வழிகளிலும் அவர் கற்று தேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது மருத்துவர் வழியில் அவர் சொல்லவே தேவையில்லை. ஸோ இவர் இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் நிச்சயமாக இதுக்கு மேலே அந்த பொண்ணு அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சாயப்பா அந்த பொண்ணு மேலே கையை வச்சு அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே தெரிஞ்சு இப்போ அந்த எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தி செய்ய நிச்சயமாக சாயப்பா வருவார். ஸோ அதனால் சாயப்பா கிட்ட அந்த பொண்ணுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறத இல்லாமல் போகணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது போக இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும். ஏனென்றால் நம்முடைய பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மை சுற்றி எத்தனை தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தேவதூதர்கள் நம்முடைய சாயப்பாவிடம் கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். 2வது,
நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து நம்ம வாயிலேருந்து சொல்கிறோம். ஆனால் தேவதூதர்கள் நம்ம அருகிலேயே இருக்கிறதுனால அது மிக விரைவில் மிக எளிதாகவும் நடத்தி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. அதனால் இந்த கோரிக்கையை வச்சிருக்கக்கூடிய எல்லா சாய்ராம்களுக்கும் அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட உடம்பு பிரச்சனை என்ன, கடன் பிரச்சனை என்ன, குழந்தை பிரச்சனை, கல்யாண பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் சரியாகி அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் என்று சாயப்பாவிடம் வேண்டி இந்த பதிவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.